இப்போ நம்ம இந்த ப்ளூடூத் இதை வந்து ப்ளூடூத் இதில் வந்து என்னென்ன இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, 2% இன்ட்ரா கேம் இருக்குது, அதுக்கப்புறமா சிங்கிள் மியூசிக் ஷேரிங் இருக்குது 2%. ஒரு ஷார்ட் ரைடு ரெண்டு பேர் தான் இருக்கும், யாரும் குரூப்பாக போக மாட்டேன், சடனாக பிளான் பண்ணி போவோம் போது 2 பேருக்கு இது கரெக்டாக இருக்கும். இது எப்படி இதில் ஹெல்மெட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹெல்மெட்டில் ஃபஸ்ட்டில் நம்ம வைசரை ரிமூவ் பண்ணிக்கலாம். வைசர் ஒன்றும் கிடையாது, இந்த டேப் இருக்குது இல்லைங்களா, இது அவ்வளோதான். இங்கே ஒரு கிளிக் பண்ணால் இதுவும் வெளியே வந்துடும். அவ்வளோதான். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இன்னர் பேடிங் ரிமூவ் பண்ணணும். எல்லா ஹெல்மெட்லேயும் பேடிங் இருக்கும். இன்னர் பேடிங் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ரிமூவ் பண்ணணும். சும்மா இதை ஃபுல் பண்ணவே வந்துடும். அதுக்கப்புறம் இதை புல் பண்ணிவிட்டு இங்கே 2 கிளிப் இருக்கும். இது வந்து ஸ்டட்டு ஈலியோஸ்னு ஒரு மாடல், ஒர்த்து ஃபார் மணி, பட்ஜெட்டில் ஒர்த்து ஃபார் மணி. இங்கே ஒரு கிளிப்பு, இங்கே ஒரு கிளிப்பு, இங்கே ஒரு கிளிப் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக வச்சிடணும். ஏன்னா மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டு இதை பண்ணிவிட்டு அப்புறம் அதை போட்டு அப்படிலாம் வேண்டாம். இதில் வந்து எப்படின்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், இது போய் அதில் உட்காரும். இந்த இது நாடு போய் அதில் உட்காரும், அது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளிப்பு, இங்கே ஒரு கிளிப்பு, இங்கே ஒரு கிளிப்பு, இதை அப்படியே எடுத்துகிட்டு பண்ணிடலாம். அவ்வளோதான். இது தனியாக வச்சுருங்க. அப்புறம் இங்கே இருக்குது, இதில் வந்து ஆக்சுவலாக இந்த பேடிங் வந்து இங்கே வரும். இது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வைக்க தேவையில்லை, இல்லைன்னா வைக்கலாம். ஓகேவா? இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா திருப்பி இதை போட்டிங்கன்னா ஹெல்மெட் போடும்போது ஒரு மாதிரி காதில் இரிட்டேட்டடாக இருக்கும். அதை நம்ம போட்டு பார்த்துட்டு அப்படி இல்லை பத்தலைன்னும் போது அது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மாட்டியாச்சா? இதே மாதிரி இதை ஒன்று எடுத்துகிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா பேடிங் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா 2 பேடிங் இருக்குது, ஒரு சாஃப்ட் பேடு இருக்கா, இன்னும் 2 பேடு எக்ஸ்ட்ரா இருக்குது. வேணா அதை எடுத்துகிட்டு இதை ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு தான் கிளாஸ் ரிமூவ் பண்ண சொன்னது. இப்படின்னா ஈஸியாக போயிட்டு இதில் பொடிச்சிக்கலாம். கிளாஸ் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தடுத்துகிட்டே இருக்கும். இது போட்டுட்டு இதில் வந்து ரைட்டு லெஃப்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று லாங்காக இருக்கும். பார்த்துட்டு நம்ம டிவைஸ் வர எடுத்த பக்கம் அவங்க ஷார்ட்டாகவும் அன்டிவைஸ்டு பக்கம் லாங்காகவும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ள பாருங்கள், இது ஷார்ட்டு, இது லாங்கு. டிவைஸ் வர பக்கம் ஷார்ட்டு, எந்த பக்கம் டிவைஸ் வரும், இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைடில், ஏன்னா ரைட் சைடு தான் ஆக்சிலேட்டர் கொடுப்போம், அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். லெஃப்ட் சைடு அடிக்கடி யூஸ் பண்ணோம், அது லெஃப்ட் சைடில் டிவைஸ் வரும். இப்போ லெஃப்ட் சைடு பக்கம் ஷார்ட்டு. ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு ஒட்டுறது தான். சும்மா இப்படி ஒட்டி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. வெல்க்ரோ தான், ஒட்டி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இங்கேயும் சும்மா ஒட்டி வச்சா முடிஞ்சு போச்சு. முடிச்சா இது வந்து சார்ஜ் வெளியில் கனெக்ட் ஆகிறதுக்கு கேபிள், இது வந்து மைக்ரோஃபோன் கேபிள். இதை இங்கே எங்கேயாவது நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும். இதை ஒன்று இப்படி விட்டுட்டு இப்படி போட்டு ஃபஸ்ட் நம்ம இன்னர் பேடிங் போட்டுடலாம். ஏன்னா இதோட வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான்.
அவ்வளோதான் அது இந்த பேடிங் போட்டோன்னே அது சேஃப்டி ஆகிடும், அது இதாகிடும், அது மறைஞ்சிடும். அப்புறம் அந்த பேடிங் போட்டால் அந்த வயரும் மறைஞ்சிடும். மைக்குக்கு இதில் ஒரு பேடிங் வரும் மைக்கு, இது மைக்கு மேலே வந்துடும். இந்த கிளிப்பை போட்டுடலாம். கிளிப்பு போடும்போது வந்து பார்த்து போடுங்க, அந்த கிளிக்குன்னு சவுண்ட் வராங்கன்னா அது லூஸாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த வயரெல்லாம் இப்போ மறைஞ்சி போச்சு, மைக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சூஸ் பண்ணிக்கிறது தான், எதர் இது வேணுமா இல்லை இது வேணுமா, ரெண்டும் ஒரே ஆக்ஷன் தான். அதுவா இதுவா, இதுதான். இப்போ இது சின்னசாக தான் இருக்கும், ரெண்டு ஒரே கேபிள் தான். நீங்கள் தேவைன்னா இது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், இது வேணால் இதை போட்டுக்கலாம், அது வேணால் அதை போட்டுக்கலாம், ஒரே பாயிண்ட்டு தான். இப்போ நம்ம இங்கே தான் பேசுவோம், அதால் இங்கே ஒரு சின்னசாக இதுக்கும் வெல்க்ரோ தான். வெல்க்ரோவை குட்டி வெல்க்ரோவை எடுத்து மாட்டணும். நம்ம இப்படி தானே வரப்போகிறோம், இந்த பக்கம் தான் மைக் இருக்குது, அதால் இங்கே சைடில் எங்கேயாவது மாட்டிக்கிறோம். சைடில் மாட்டிக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் நாய்ஸ் ரெடி, இங்கே கொஞ்சம் மேலே போச்சுன்னா இங்கேயும் கொஞ்சம் காற்று வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் காற்று இங்கே வர்றதுக்கு சான்ஸ் கம்மி, ஏன்னா இந்த பேடிங் இருக்கிறதால. அதனால் இங்கே கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம். கீழே போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை அதை ஒட்டிடலாம். அவ்வளோதான். ஒட்டிட்டு இங்கே சைடில் இட்டு போயிட்டு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை உள்ள அமுக்கி விட்டுடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை எங்கேயாவது அமுக்கி விட்டு, ஆனால் மேலே பேடிங் வர்றதால நம்மளுக்கு அவ்வளோ இதாகாது. சும்மா இப்படி போட்டு வச்சுக்கினா போதும், ஒயரு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். இது வெளியே இருக்கட்டும், இது ஸ்பீக்கர் இதுக்கு வரணும், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே போய் வந்தாச்சு, மைக்கில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இது வந்தாச்சு, இந்த கதவு விட்டாச்சு. இப்போ மெயின் ப்ளூடூத் டிவைஸ், அதுக்கு வந்து இது கேப்பு, ஓகேங்களா. இதில் வந்து இந்த வெல்க்ரோ வந்து இங்கே ஆட் பண்ணணும், இங்கே பண்ணணும். இந்த வெல்க்ரோவை எடுத்து கலட்டுறதுக்கு ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கணும் போல். பிடிக்கிட்டு பிடிச்சு இதை நம்ம இங்கே மாட்டிக்கலாம். இந்த சைடில் வந்து இதை எடுத்து இங்கே மாட்டணும், இப்படி வரும். இதுக்கு இதை பிரிக்கணும். இந்த ரெண்டு பக்கமே ஸ்டிக்கர் இருக்கும், அது டபுள் சைட் டேப் தான், சிலிக்கான் மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு எடுத்து பார்த்து வைக்கணும். பார்த்து எப்படியும் வைக்க முடியல. இப்போ இது இங்கே போட்டாச்சா, இப்போ வந்து இதில் வந்து இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கரை ஃபீல் பண்ணிடணும். ஃபீல் பண்ணிவிட்டு இதில் வந்து வெல்க்ரோ ஓட்டணும். இங்கே ஒரு வெல்க்ரோ இருக்குது பாருங்கள், இதை எடுத்து அதில் ஓட்டணும். எடுத்து பார்த்து இதில் ஒட்டிக்குங்க. அவ்வளோதான். ஒட்டிட்டு இதை எடுத்து இங்கே இப்படி ஒட்டி விட்டுருணும். இதை இங்கே போட்டுட்டு இங்கே ஒரு கேப் இருக்குதுங்களா, இந்த கேப்பில் இது வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் இது போகணும், போயிட்டு ஃபுல்லாக உள்ளே போகணும்.
அவ்வளோதான். இது போட்டால் இதை ஒட்டிக்கும். இது ஃபுல்லாக ஒட்டிடுச்சிங்களா? இப்போ வந்து பேடிங் போட்டது தான். கேப்பில் இது போச்சுன்னா பேடிங் இப்போ ஈஸியாக போயிடும். இங்கே ஒரு இந்த பேடிங்கா? ஓகே, இந்த பேடிங். இங்கே ஒரு கிளிப்பு, இங்கே ஒரு கிளிக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக வைசர் போடணும். வைசர் போடுறது சிம்பிள் தான். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் விரிஞ்சிடும், அதை உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டையும் பார்த்துக்கணும் வைக்கும் போது. அவ்வளோதான். இப்போ கிளிக்குன்னு சவுண்ட் வந்துச்சா, அது முடிஞ்சு. இந்த பக்கம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம். அந்த பக்கம் போட்டதால் இந்த பக்கம் அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் நீங்கள் இது பண்ணிவிட்டு சேம் ஒரு ப்ரெஸ்ஸு இப்போ ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இங்கே செக் பண்ணிக்கணும் க்ளோஸ் ஆகுதா இல்லையா. அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது, எதுவுமே இங்கே இந்த ஒயரை தவிர உள்ளே எதுவுமே தெரியாது, போட்ட மாதிரி தெரியாது. எந்த ஒயருமே எக்ஸ்போஸ்டாக இருக்காது இந்த மைக்கு தவிர. இது ஒன்று அவ்வளோதான். வச்சாச்சா? இப்போ சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குல்ல, இந்த கிளிப்பு இந்த ரெண்டு இதில் அட்டாச் ஆகிட்டு கீழே ஸ்லைட் ஆகும். இது போட்டுட்டு இங்கேயும் போட்டுட்டு கீழே ஸ்லைட் ஆகும். இங்கே ரெண்டு பக்கமும் அட்டாச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை ரிமூவ் பண்ணணுன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே தூக்கம் ரிமூவ் ஆகிடும். போட்டுட்டு ஸ்லைடு பண்ணால் லாக் ஆகிடும். அவ்வளோதான். இதில் வந்து கனெக்ட் ஆகும். இதுதான் மெயினே. இந்த மெயின் ப்ளக்கை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிக்கிங்க. இப்போ தான் ஒயர் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மீதி இருக்கிற ஒயரெல்லாம் தேவையில்லைன்னா தள்ளி விட்டுருணும். இப்போ வந்து ஆன் பண்ணால் ஆகிடுச்சா? இப்போ கேட்கும் உள்ள. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.